இன்னைக்கு நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது அது ஒரு எத்தனையோ ஆண்டாண்டு காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஆனா ஒரு நடிகர் எப்படி அரசியல் கத்துக்கணும், எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத விஜயகாந்த் அவர்களை தான் நான் சொல்லுவேன். என்டிஆர், எம்ஜிஆர் போன்ற பெரிய முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லார விட தலைமை பண்பு, இதை நான் யாரையும் குறைச்சு சொல்றதுக்காக நான் சொல்லல. சின்ன வயசுல இருந்து அரசியல் செயல்பாட்டுல அவர் எப்பவுமே அவர் பாலிடிக்ஸ்ல இருந்திருக்கிறாரு. கலைஞரோட சேர்ந்து வளர்ந்தவர். நான் என் ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல, சாப்பிடறதுக்கே அவருக்கு இழுக்கணும் பிடிச்சி அவங்க உதவியாளர்கள் அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க அங்க உதவி கேட்டுக்கிட்டு, இவரும் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஏதோ ஒரு 4 பேராவது அந்த லஞ்ச் டைம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவரை பாக்குறதுக்காக. யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆபீஸ் வந்துருங்க பாரு. ஃபர்ஸ்ட் சுப்பாராவ் அவென்யூல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, நியூ மதுரை ரெஸ்டாரண்ட். அங்கதான் எல்லாரையும் அவர் பாப்பாரு. நான் அங்கேயுமே போய் பார்த்திருக்கேன். நடிக்கிறதுல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி கேஷுவலா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுனாலும் அவர் ஃபேஸ்ல அவர் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கும். எந்த சீக்வன்ஸ்னாலும் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிடுவார். படத்து சினிமா வரத்துக்கு முன்னாடியே நான் தான் ராஜா பைத்தியமாச்சே, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, அந்த பாட்டு கரோக்கேக்கு போனா அந்த பாட்டு தான். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராதா எக்ஸ்பிரஷன்ஸும் கியூட்டா இருக்கும், விஜயகாந்த் சார் எக்ஸ்பிரஷன்ஸும் கியூட்டா இருக்கும். பட் நான் விஜயகாந்த் சாரை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே கேப்டனா இருக்கிறாரு, நடிகர் சங்க தலைவரா இருக்காரு.